Hello, my dear friends. This is Subraj Rajan. Guys, நம்மள பல பேருக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய பெரிய பதவிகளை நாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு இருக்கும். அந்த கனவிற்காக நாம உழைச்சிட்டு இருப்போம். ஒரு பெரிய பெரிய பதவின்னு சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வர சில பதவிகள் சொல்லும்போது ஒரு மாவட்ட ஆட்சியர், அதாவது கலெக்டர்னு சொல்லுவோம். நம்ம சும்மா திட்டம்போது கூட நீ பெரிய கலெக்டராடா அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய இடத்துல பேசி கேட்டிருப்போம். ஒரு அமைச்சர், முதலமைச்சர், பிரதமர், இல்லை தனியார் நிறுவனங்கள்ல பெரிய பெரிய பதவிகள் நிறைய இருக்கு. இல்லை ஒரு தொழிலதிபராக இருக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகள் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கும்போது அங்கே அப்படியே காரில் போவாங்க. அவங்களுக்கு நிறைய புகழ் இருக்கும், நிறைய பேர் மரியாதை கொடுப்பாங்க, பெரிய பெரிய வீட்டில் அவங்க வாழ்வாங்க, செம்மையா வாழ்வாங்கல்ல, இப்படி வாழ்றாங்க பாரு, சூப்பராக வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது முற்றிலும் தவறு. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல். ஸோ அந்த தேர்தலுக்கு சம்பந்தமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா நான் ஒரு எக்ஸாம்பிளா வச்சு நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்டருக்கு ஒரு காரு பங்களாலாம் கொடுக்குறாங்க யூஸ் பண்றதுக்கு, அதெல்லாம் அவங்களோட சந்தோஷத்துக்காக அல்ல அப்படிங்கிறத பார்த்தோம்னா உங்களுக்கு நான் புரிய வைக்க போறேன். நாம ஒரு பெரிய பெரிய ஒரு பதவிக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் இந்த மாதிரி புகழ் கிடைக்குது, பணம் கிடைக்குது, ஒரு வீடு கிடைக்குது, கார் கிடைக்குது, நமக்கு போலீஸ் கூட போறாங்க, நமக்கு சேஃப்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வச்சு நீங்க அதற்காக நீங்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்திற்காக பார்த்தோம்னா இந்த ஒரு வீடியோவை நான் ஒரு கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதா. சரிங்களா, பார்க்கலாம். லெட்ஸ் கோ. சட்டமன்ற தேர்தலை நடத்துறதுக்கு நிறைய விதமான ஒரு விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள்ல ஒரு விதிமுறை என்னன்னு சொல்லும் பொழுது, ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில ஒரு நபர் அந்த எம்எல்ஏ போஸ்டுக்கு ஒரு போட்டியிடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஒரு நபரோட ஓட்டு உரிமை இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளதான் இருக்கணும். அப்பதான் பார்த்தோம்னா அவங்க அந்த ஒரு ஸ்டேட்குள்ள போட்டியிட முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த ஒரு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பார்த்தோம்னா நிறைய நபர்கள் பார்த்தோம்னா ஒரு வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. அதாவது நாங்க போட்டியிட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விருப்பம் செஞ்சு விருப்பமா அவங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? தேர்தல் நடத்தும் அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரோடு ஒரு கார்பரேஷன் கமிஷனர் இருப்பாங்க இல்லையா, மாநகராட்சி ஆணையர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் பார்த்தோம்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். அவங்க தான் பார்த்தோம்னா இப்போ இந்த ஒரு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு பார்த்தோம்னா ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரி. அவங்க கிட்ட எல்லாரும் கொடுக்கும் பொழுது அதுல ஒரு பெண்மணி பார்த்தோம்னா ஒரு பெங்களூர்ல அவங்களோட ஓட்டுரிமை இருக்கு. ஸோ அவங்களும் பார்த்தோம்னா நானும் போட்டியிட விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி வேட்புமனு தாக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தோம்னா சில சுயேட்சை வேட்பாளர்கள் பார்த்தோம்னா எதிர்த்துருக்குறாங்க. இவங்களோட ஓட்டுரிமை பார்த்தோம்னா பெங்களூர்ல இருக்கு, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கு, இவங்க எப்படி இங்க போட்டிட முடியும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்க்கும் பொழுது பார்த்தோம்னா ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட கேட்டுட்டு இறுதி வேட்பாளர் ஒரு பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு லிஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா அந்த ஒரு பெண்மணியோட ஒரு பேரை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு சர்ச்சைக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த ஈரோடு மாநகராட்சி ஆணையர் இருப்பாங்க இல்லையா, அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரியை பார்த்தோம்னா அந்த ஒரு போஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு ஒசூர்ல இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள இங்க அப்படியே எடுத்துட்டு இனிமேல் நீங்க தான்ப்பா இந்த ஈரோடு மாநகராட்சி ஆணையர். அதே நேரத்துல இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடக்க போகுது, அதுக்கும் நீங்க தான் ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுல தான் நாம கத்துக்க வேண்டிய ஒரு பாடமே இருக்கு. ஒரு தேர்தல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு வேலை. ஏன் அப்படின்னா இந்த ஒரு சூழ்நிலையை நீங்க எடுத்துக்கோங்க. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில ஓட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, வாக்காளர்கள் பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 2 லட்சத்துக்கும் மேல. அந்த 2 லட்சம் பேருடைய ஒரு எண்ணம், ஒரு தேவை, ஒரு குறைகள், இது எல்லாத்தையுமே பார்த்தோம்னா சட்டமன்றம் இருக்கும் இல்லையா, இந்த சட்டமன்றத்துல பார்த்தோம்னா இந்த 2 லட்சம் மக்களுடைய ஒரு குரலாய் ஒலிக்கிறதுக்கான ஒரு நபர்
அதாவது நம்ம எம்எல்ஏன்னு சொல்லுவோம், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த நபர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவும் செயலும் வந்து இந்த 2 லட்சம் மக்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த ஒரு தாக்கம் வந்து நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது வந்து அந்த ஒரு எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு தனிநபருடைய ஒரு முடிவில் இருக்கு, செயலில் இருக்கு. அந்த ஒரு முக்கியமான நபர், அந்த ஒரு தகுதியான நபரை தேர்ந்தெடுக்கிற ஒரு வேலை தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு தேர்தல். அந்த தேர்தல் வந்து எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு செயல் வேலை. அந்த ஒரு வேலையை நடத்துகிற அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரியோட ஒரு பொறுப்புங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு பொறுப்பு யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் அந்த ஒரு ஒசூர் மாநகராட்சி ஆணையர் அவங்க வந்து அவங்களுடைய ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கும், நீங்க ஒரு ஒசூர் மாநகராட்சி ஆணையர் கிடையாது, இனிமேல் நீங்க ஈரோடு மாநகராட்சி ஆணையர். அதே நேரம் ஒரு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வந்து நடக்க போகுது இன்னொரு 10 நாள்ல. அதற்கு நீங்க தான் வந்து புது தேர்தல் நடத்தும் அதிகாரி. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா போயிட்டு நீங்க அந்த ஒரு பொறுப்பை ஏத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அதை பார்த்த உடனே வந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு, அவர் சீக்கிரமா அப்படியே கிளம்பி அதிகாலை, சரிங்களா, ஒரு அதிகாலையிலே வந்து பார்த்தோம்னா அவரு அந்த ஒரு பொறுப்பை ஈரோட்டில் வந்து ஏற்றிருக்காரு. அந்த அறிக்கை வந்த உடனே அதை படிச்ச உடனே அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அவர் வந்து ஒரு சில மணி நேரங்களிலே வந்து தன்னை மாத்திக்கணும். எப்படி மாத்திக்கணும், தன்னை வந்து ஒரு ஈரோடு மாநகராட்சி ஆணையரா மாத்திக்கணும். அங்கிருந்து அவர் வந்து கிளம்பி அவருடைய ஒரு பர்சனல் திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துட்டு அவர் கிளம்பி அங்கிருந்து வரணும். ஒசூர்ல இருந்து ஈரோடுக்கு கிளம்பி வந்த உடனே இங்க வந்து பார்த்தா ஒரு புது இடம், புது ஊர், புது அலுவலகம், தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுமே புதுசு, புது புது மனுஷங்க, புது உணவு, எல்லாமே புதுசு. அப்படிங்கும் போது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமா அடாப்ட் பண்ணிக்கணும். அதாவது தன்னைத்தானே அதுக்கேற்ற மாதிரி மாத்தி கொள்ளணும். தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரி கிட்ட வந்து பார்த்தோம்னா இதுவரைக்கும் இந்த ஒரு தேர்தலில் சம்பந்தமா என்ன வந்து ஒரு வேலை நடந்திருக்கு, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கேட்டு கலந்துரையாடணும். அவங்க கிட்ட வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். அதை பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாங்கிறத அவர் தான் முடிவெடுக்கணும். முடிவெடுத்து தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய எல்லா அதிகாரிகிட்டையும் வந்து அதை அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி வழி நடத்தி அவங்கள வேலை செய்ய வச்சு தானும் வேலை செஞ்சு இந்த ஒரு தேர்தலை வந்து நல்லா முடிச்சு கொடுக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து வேற ஒரு அதிகாரியை மாற்றணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு 10 நாள் தான் கண்டிப்பா இருக்கு தேர்தலுக்கு. அப்படிங்கும் போது அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, தேர்தல் அப்படிங்கிற பொறுப்பு. இவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு வந்து இவ்வளோ நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில வந்து ஒருத்தர் கிடைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் வந்து கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்களால வந்து உங்களுடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து கவனிக்க முடியுமா? அந்த ஒரு நேரத்துல தன்னோட அம்மா அப்பா, தன்னுடைய கணவன் மனைவி குழந்தைகள் என்ன பண்றாங்க, என்ன ஏது பண்றாங்க, என்ன சாப்பிட்டாங்க, ஸ்கூல் போனாங்களா இல்லையா, காலேஜ் போனாங்களா இல்லையா, வேலைக்கு போனாங்களா இல்லையா, அவங்க டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டாங்களா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம மைண்ட்ல கண்டிப்பா இருக்கும். ஒரு சராசரி ஒரு மனிதனா இருக்கும் பொழுது அதெல்லாமே அவங்களால வந்து கவனிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இருக்கு, நீ கிளம்பி இங்க வந்துருங்க, உங்களுக்கு வந்து இங்க ஒரு கவர்மெண்ட் சார்பா வந்து ஒரு பெரிய ஒரு மாளிகை இருக்கு, உங்களுடைய குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க, உங்களுக்கு அந்த வீட்டில் நீங்க அந்த ஒரு வீடை நீங்க வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு போஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து எல்லா ஒரு பொருளும் இருக்கும். உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வந்து பார்த்தோம்னா சில பேர் இருப்பாங்க. நீங்க வந்து பார்த்தோம்னா இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு எடுக்கும் பொழுது, ஏன்னா அந்த எம்எல்ஏங்கிற போஸ்ட் எவ்வளவு பெரிய ஒரு போஸ்ட்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த ஒரு போஸ்ட்டை அடையிறதுக்கு நிறைய பேர் வந்து முயற்சி செய்வாங்க. அந்த ஒரு தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு அதிகாரியா வந்து அவர் நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். அது வந்து ஒரு பொதுமக்களாகவும் இருக்கலாம், அல்லது தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரியாகவும் இருக்கலாம். அப்படிங்கும் போது அவருக்கு எதிரிகள் கூட வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா உருவாகலாம். அதனாலதான் வந்து அவருக்கு ஒரு போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. அவர் நிறைய பேரை பார்க்க போகலாம், நிறைய மீட்டிங்ஸ் கண்டிப்பா இருக்கும், நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா ஆய்வு செய்ய போவாங்க நிறைய இடங்கள்ல. அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கார் கொடுக்குறாங்க, இத்தனையும் கார் கொடுக்குறாங்க, ஒரு பாதுகாப்பு வசதி கொடுக்குறாங்க, ஒரு வீடு கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா சில விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நம்ம அதை வந்து பயன்படுத்தி கொள்ற மாதிரி தான் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதை வச்சு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இங்க ரூல்ஸ் கண்டிப்பா இருக்காது.
இன்னும் எத்தனையோ அலவன்சஸ், அதாவது சலுகைகள் வந்து அந்த ஒரு அதிகாரிக்கும் அவருடைய ஒரு குடும்பத்தாருக்கும் இருக்கும். ஏனென்றால் அந்த ஒரு அதிகாரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அதே நேரத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகளை சமாளித்து அந்த ஒரு பொறுப்பை நம்ம செய்யணும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு வேலை அவங்க செய்யறாங்க. அது வந்து அவங்க லைஃப் லாங்காக அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதுதான் அவங்களோட வேலையே. இந்த ஒரு சூழ்நிலையை வந்து நான் வந்து ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு பெரிய பதவியில் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது வந்து சொல்லுவாங்க இல்லையா, நிறைய இடங்கள்ல பேப்பரில் படிக்க முடியும், இல்லை நியூஸ் சேனல்ஸில் சொல்லுவாங்க, நிறைய இடங்களில் சொல்லுவாங்க. நான் கூட சொல்லியிருப்பேன், அந்த ஒரு பொறுப்புன்னு சொல்லியிருப்பேன். அந்த வார்த்தை கவனிங்களேன், பொறுப்பு. அது பதவியாக பார்க்கக்கூடாது, பொறுப்பாக நாம் பார்க்கணும். அது மிகப்பெரிய வந்து மென்டல் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு அவங்க தன்னை மாற்றிக்கணும் சீக்கிரமாக வந்து. அதுக்குதான் வந்து அவங்க நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், நிறைய விதமான எக்ஸ்பீரியன்சஸ், நிறைய ட்ரைனிங் எடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாமே வந்து அவங்க கடந்து வரும்பொழுது தான் வந்து அவங்க அதை பண்ண முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி, இந்த ஒரு ஐஏஎஸ் ஆப்ஷன் கிடையாது, எந்த ஒரு பதவியாக இருந்தாலும் இந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுக்கலாம். யாராச்சும் வந்து பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே இடத்துல உங்களுடைய கருத்துக்கள் இருக்கும் இல்லையா இந்த வீடியோவை பற்றி, உங்களுக்கு என்ன தோணுனாலும் சரி, அதை வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லலாம். நானும் அதற்காக நான் வந்து காத்திருக்கேன், ரிப்ளை பண்ணுறேன் படிச்சுட்டு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே வந்து நீங்கள் தான் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுட்டே. சரிங்களா? பார்ப்போம்.